பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியில் யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா என்ற நாமங்கள் உள்ள கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நம்முடைய கர்த்தர், நம்முடைய மீட்பர். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஓ தேங்க்யூ ஜீசஸ் என்ற இருதயத்தை உயர்த்தி அந்த நாமங்களை சொல்லி ஆராதிப்போம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உன் தாழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. அவர் மாத்திரம் போதும். நம்முடைய சூழ்நிலைகள் மாற, ஜெயம் எடுக்க, தலை நிமிர யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீ என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். தெய்வமே, நீர் மாத்திரம் போதும். தலைகுனிவு, பற்றாக்குறை, ஆத்ம சோர்வு, பலவீனம், பஞ்சம், தோல்வி, வியாதி, நீர் மாத்திரம் இருந்தால் இவையிலிருந்து விடுதலை, சுகம் உண்டாகும், நிலைமை மாறும். இன்னைக்கு இதே ஜெபமாக செய்கிறோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்பா. என்னை வாழ வைக்கிறவர், வாழ்வு கொடுக்கிறவர். ஆமென். இந்த காலவெளியிலும் உமது வார்த்தையிலே எங்களை பலப்படுத்துவீராக. யாரெல்லாம் உடைஞ்சு போய் தடுமாற்றத்தோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பலவித கேள்விக்குறிகளோடு கூட நிற்கிறார்களோ, இந்த காலவெளியிலே யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், அவர்களை ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். பிள்ளைகள் அப்பா என்ற உரிமையோடு கூட உங்ககிட்ட வந்து தஞ்சம் அடைய, உங்க செட்டைகளின் மறைவிலே வந்து அடைய கிருபை செய்யுங்க. எத்தனை பேர் எனக்கு ஆயத்தம் அவர் செட்டைகளிலே போய் தங்க, அந்த உன்னதமானவரின் மறைவில் வாழ்வது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் மேன்மை. எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவோம். அர்ப்பணிக்குங்க, அர்ப்பணிங்க. பயப்படாதீங்க, புலம்பாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க. தேவையில்லாத வார்த்தை சொல்லி சாபமான வார்த்தைகளை பேசாதீங்க.
நிறுத்துங்க. யெகோவாயீரே நம்மளை வாழ வைப்பா. இன்னைக்கு கட்டாயம் உதவி செய்வா. அது உங்க வேலையில், தொழிலில், எதுவாக இருக்கட்டும், குடும்பத்தில், உங்க சரீர ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்க எதிர்காலமா இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேவ ஜனமே, விசேஷமாக சங்கீதம் 147 அத்தியாயம் 3 வசனம். 147 அத்தியாயம் 3 வசனம். Psalms 147 verse 3. He healeth the broken in heart and bind up the wound. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த வார்த்தை சொல்லுன்னு நான் ஆவியில் உணர்கிறேன். அநேகர் இது அப்படியே நான் இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு அநேகர் சொல்கிறீங்க. ஆவியானவர் சொன்னார், இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே அநேகர், அப்பா என்னை பற்றியே இந்த வசனம் பேசுதே, அப்போ எனக்கு இன்னைக்கு வாழ்வு உண்டா, விடுதலை உண்டான்னு ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சகாயம் செய்வார். நம்புறீங்களா? ஆமென். இந்த வசனத்தில் முதல் பகுதி, God as the healer, அவர் சுகம் கொடுக்கிறவர் என்பதை முதல் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இருதயம் நொறுங்கி போகும் பொழுது அங்கே ஆரோக்கியம் போய்விடுகிறது, அங்கே பலவீனம் வருது. என்னைக்கு மன அழுத்தமும், என்னைக்கு சோர்வும், என்னைக்கு தோல்விகளும் அவமானங்களும் ஒரு மனுஷனை நெருக்கி 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 அங்கே அவன் சரீர பிரகாரமாக பலவீனம் அடைகிறான். வியாதியும் வந்து தாக்குகிறது. சோர்வு வரும்போது வியாதி எளிதாக வருது இல்லையா? கவனிங்க, நொறுங்கி போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்குறாரு, சுகம் கொடுக்குறாரு. காடோட ரோல் என்னன்னா, காட்ஸ் ரோல் ஆஸ் த அல்டிமேட் ஹீலர், நாட் ஜஸ்ட் அ பிசிக்கல் அலைன்மெண்ட் பட் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் wound. ஒரு ஃபிசிக்கலாக ஒருத்தர் காயப்பட்டிருக்கிறாரு, ஏதோ ஒரு சுகம் வேணும், அது மாத்திரம் கர்த்தர் செய்கிறவர் இல்லை. எமோஷனல், உள்ள எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனல் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. இன்னைக்கு இந்த உணர்வுகளுக்குள்ள போய் இந்த அவமானமும் நிந்தையும் பலவீனமும் சோர்வும், அவமான வார்த்தை, கேவலமான வார்த்தை, பழி சொல்ற வார்த்தை, நிந்திக்கிற வார்த்தை, ஐயோ, நம்ம ஐடென்டிட்டியை கெடுக்கிறதுக்கே சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தை, அவங்களுடைய கிரியைகள். இப்படி இருக்கிறீங்களா? உங்களுக்கு எமோஷனல் இருக்கு, எமோஷன் இருக்கு, அது கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, அது கொடுத்தவரே கர்த்தர் தானே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய எமோஷன்லையும் நான் ஹீல் பண்ணுவேன். எந்த இடத்துல அவமானம், எந்த இடத்துல நிந்தை, எந்த இடத்துல சோர்வு, அதை நான் சரி பண்ணுறேன். ஆவிக்குரிய விதத்தில் நீ சோர்ந்து போய் அவமானப்பட்டது நிமித்தம் அப்படியே உடஞ்சு போயிருக்கலாம். இனி நானா வாழ்வனான்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை பிரதர். என் வாழ்க்கை பாதி போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்குறார், அவரால் சரி செய்ய முடியும். நல்லா கவனிங்க, சில பேர் உண்மையிலே அதை ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது சில காரியம் இருக்கும் பாருங்க, இந்த 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ் அதை சர்வீஸ் பண்ணலாம், ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதை இனிமேல் சர்வீஸே பண்ண முடியாது, அவ்வளோதான். அதுக்கு வேற ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். அந்த ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா? அதாவது கை வைக்க முடியாது, வேஸ்ட்டு. இதே போல வாழ்க்கையில் சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்க. இல்லை, இனிமேல் யாரும் இந்த விஷயத்தை எனக்கு செய்ய முடியாது, அவ்வளோதான், எல்லாம் இழந்துருச்சு, அதனோட தன்மை மாறிடுச்சு, அவ்வளோதான், இதுதான் என்னுடைய முடிவு அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தரால் கூடும் என்பதை மறக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்வார். 2வது இந்த வசனத்தில்
நம்ம பார்க்குறது என்னென்னா இல்லையா, கம்ஃபர்ட் இன் த டைம் ஆஃப் கிரிஃப். ஒருவேளை காயங்கள் ஒரு பக்கம், இந்த துக்கம் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இருதயத்தில் அந்த துக்கம் இருக்குது பாருங்கள், அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி நடந்துருச்சு, என் வாழ்க்கை என்ன இப்படி தானா, இப்படி ஆகிப்போச்சு, என்னமோ எதிர்பார்த்தேன், ஏன் இது என்னுடைய வீட்டில் இந்த சுகம் உண்டாக மாட்டுறது, ஏன் எனக்கு ஒரு வாழ்வு வர மாட்டுறது, ஏன் என்னுடைய எதிர்காலம் நல்ல விதமாக அமைய மாட்டுறது, ஏன் இது போராட்டம். ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஒரு நல்ல சூழ்நிலை வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் வரலையே, அது தடுக்கப்படுதே. இப்படிப்பட்ட துக்கம் ஏன் என் தலையெழுத்து இப்படி இருக்கு, ஏன் நான் சுகத்தை பார்க்க முடியாதா, ஒரு நல்ல வாழ்க்கையை பார்க்க முடியாதா, ஒரு எதிர்காலத்தை பார்க்க முடியாதா, சமாதானத்தை பார்க்க முடியாதா. கர்த்தர் கம்ஃபர்ட் பண்றார். நிறைய பேர் கம்ஃபர்ட் தானே தடவி கொடுத்து ஓகேப்பா நான் இருக்கிறேன். கம்ஃபர்ட்னா அதில் ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது. தடவி கொடுத்து தட்டி கொடுக்குறது மாத்திரம் இல்லைங்க. தடவி கொடுக்கும்போது அம்மா நான் இருக்கிறேன், நான் உனக்கு பொறுப்பாளி, நான் உனக்கு உத்தரவாதம். இதுதான் கடவுள் கொடுக்குற கம்ஃபர்ட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரிப்பை, ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை. மனுஷன் தட்டி கொடுப்பான், அந்த நேரம் நல்லா இருக்கும், ஆனால் நம்ம கூட நிற்க முடியாது, காலங்காலமாக நிற்க முடியாது. ஆனால் காட் கம்ஃபர்ட் பண்ணுறது என்னன்னா, இல்லை நான் நிற்பேன். Reminding us that God is the hour of our pain and is actually working at heal and restore us. கடவுள் நம்முடைய இந்த வலியை பற்றி அறிகிறாரு, அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், அது எப்படிப்பட்ட மனநிலைமை கொடுக்கும், இதெல்லாம் அவர் அறிஞ்சு இதற்காக நமக்கு வேலை செஞ்சு நம்மளை சுகப்படுத்தி நம்மளை ரெஸ்டோர் பண்ணுறார். அதாவது எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திருப்பி கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? கர்த்தரை நாமத்தில் சொல்கிறேன், நீ எதெல்லாம் இழந்திருக்கலாம் அதை கர்த்தர் திரும்பி பெற்றுக் கொடுப்பார். இன்றைக்கி தயவுசெய்து இருக்கிற இடத்துல, அப்பா என் இருதயம் நொறுங்கி போயிருக்கு, நான் உங்ககிட்ட வரேன், என்னை சுகப்படுத்துங்க, எனக்கு குணப்படுத்துங்க, என் காயங்களை கட்டுங்க என்று சொல்லி அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மகா பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர். அதை பெற்று சாட்சியாக ஜீவிங்க. காட் பிளஸ் யூ. பாய். தயவுசெய்து மக்களே, இதை பார்த்து இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வார்த்தை சுகத்தை கொடுக்கும். அவங்க கேட்கும் பொழுதே ஆரோக்கியம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். ஆவியானவர் அவர்களையும் சந்திக்க ஆசைப்படுகிறார். God bless you. Bye-bye.